ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும். வாத்தியம் வாசிக்கிறா, மிருதங்க வாசிக்கிறா, வீணை வாசிக்கிறா, ஊரே கோலாகலமாக இருக்கு. கண்ணன் பிறந்தான். பிறந்த கண்ணனை வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் அன்னபுலம்பப் போய் அங்கோராய்க்குலம் புக்கலும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலர்த்த பெற்றேன் இவையென்ன எனக்கென்ன இகழுளதேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தானே தன்னை வேண்டிண்டு வந்து பிறந்திருப்பார் போட்டிருக்கு. தேவர்கள் வேண்டினது ஆச்சரியம் இல்லை, பகவானே தன்னை வேண்டின்னு இருக்கணும். நாம கூட இதை போல ஒரு பிறவி எடுக்கணும். குழந்தைகளோட குழந்தைகளாக ஆசையாக நாம் இருக்கணும். வந்ததுல இந்த பெரிய கிழவிகள்லாம் இருப்பா. அவள் வெறுமை வந்து பார்த்துட்டு போவே மாட்டாள். ஏதானு கேட்டுட்டே இருப்பா, ஏதான் நச்சு பண்ணுவா, 4 கேள்வி கேட்பா. அதை போல் வந்தவோ நான் மடியில் வச்சுன்னு இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு வயசானவ சொல்கிறா. யசோதைக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ரொம்ப வயசானவோ, எதிர்த்துக்கவும் முடியாது. சரி வச்சுக்கணும், சட்டுன்னு வச்சுட்டு. ஏன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப பேர் வந்து பார்த்துட்டு போனால் அதனால ஜுரம் வியாதியை தானே வந்துடும் இல்லையோ. அவள் அழுக்கு சத்த என்ன வருவாளோ, அதனால் அவளுக்கு பயம். எடுத்தவ வச்சிருந்து உந்த யாவன் அவளை பார்த்தவ மெதுவாக கேட்குறா, யாருன்னு தெரிய நின் திருமுகத்து சுட்டி ஆரோ ஒருத்தி. அந்த பெண்மணி எடுத்து தன் மடியில் வச்சுன்னுட்டு கண்ணனை பார்க்குறா, பக்கத்தில் இருக்கிற நந்தகோபாலனை பார்க்குறா. முந்த நண்புரை அன்புட மகளிர் முரமுர தந்தம் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழிமுகல் கணத்தெழில் கவரேரே உந்த யாவன் என்ன நின் சங்கேழ் வரலிலும் களைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. குலசேகராழ்வார் 10 பாசுரம், பெருமாள் திருமணி 105 பாசுரம் பாடினார். அதில் ஒரு 10 பாசுரம் தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். தேவகி புலம்பரா, இது இத்தனை பாக்கியத்தையும் யசோதை அடைஞ்சு விட்டாளே, நாம் பெத்தத்தை அவ அனுபவிக்கிறாளே, எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்காத படுத்தேன்னுட்டு. முந்த நண்புரை அன்புட மகளிர் முறை முறை தந்தம் குரங்கிட இருத்தி தங்களுடைய மடியில் வச்சுன்னுட்டு குழந்தைய மெதுவாக பார்த்து உந்தையாவன், இப்போ தான் பிறந்திருக்கு குழந்தை, அதை பார்த்து கேட்குறா, உங்கள் அப்பாரு? அந்த குழந்தை உடனே சுத்து முத்தும் பார்க்கறது, மலக்க விழிக்கிறது, ஒன்றும் தெரியல. அழகான சின்ன விரல், வாயை திறந்து தான் நான் தான் வாசுதேவ கிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் இப்படின்னு சொல். நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போல அதுக்குள்ளே பேசினா குட்டு வெளிப்பட்டாலும் வெளிப்பட்டுவிடும். அதனால் நம்ம பேசவே கூடாது. சட்டுன்னு தாமரையாட்டம் இருக்கிற வாயை பொத்தினுட்டு தாமரை எதழாட்டம் இருக்கிற தன் கை விரலால் நந்தகோபாலன் பக்கம் அப்படி காட்ட திருப்பினார். அவர் எதுக்கோ கையை எடுத்திருக்கார். ஆனால் அதை பார்த்த உடனே இந்த வயசானவ சொல்கிறா, பத்தியோட இல்லையோ திரும்ப திரும்ப நந்தகோபாலனை பார்க்கறது இப்போ தான் புரிஞ்சுது. அவர் அப்படியே இந்த பிள்ளை உரிச்சு வச்சிருக்குன்னா, அந்த அப்பாவை பார்த்தா இந்த பிள்ளையை பார்க்க வேண்டாம், பிள்ளையை பார்த்தா அப்பாவை பார்க்க வேண்டாம். மேலும் இந்த சின்ன குழந்தை கையால் இவர் தான் தந்தைன்னு பிறந்தண்ணி காட்டுறது பற்றியோ. நம்ம வீட்டுக்கே வந்திருக்குச்சே, ஏதான ஒரு பாட்டு சொல்லித்துன்னா 30 பாட்டும் சொல்லித்துன்னுவா. அது ஏதோ ஒரு பாட்டை வளரி இருக்கும். ஆனால் சொல்கிறது மட்டும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் கொஞ்சு, இது நிஜமாவே பொன் கொஞ்சு அப்படின்னா சொல்லாத இருப்பாளா? நம்ம காக்கையை பெற்றாலே பொன் குஞ்சுன்னு சொல்லிக்கிறோம். இது பிறந்திருக்கே கண்ணன் பிறந்திருக்கார். அதனால் அந்த பெண்ணு சொல்கிறா, உரிச்சு வச்சு. கண்ணனுக்கு சிரிப்பு, நான் இவர் பிள்ளையே இல்லை, நான் எப்படி இவரை உரிச்சு வச்சு பிறப்பேன்? நான் பிறந்தது வசுதேவருக்கு, இவ என்னமோ நந்தகோபாலனை பார்த்து சரி சொல்லிட்டு போகிறா. காரணம் என்னென்னா, இப்படி வேணால் வச்சுப்போம், இவரை உரிச்சு நான் பிறந்திருக்கேனா இல்லை என்னை உரிச்சு வச்சு உலகமே பிறந்திருக்கா தெரியலையே. நாம் பிரம்மம், நாம் சிருஷ்டிக்கிறோம். நம்ம போலத்தான் எல்லாரும் இருக்கணும், யாரை போலவும் நாம் இருக்க போகிறது இல்லை. இப்போ ஆறான ஒரு பிள்ளைக்கு கண்ணன்னு பேர் வச்சிருக்காள்னு வச்சுங்களேன். அப்போ என்னன்னு சொல்லலாம்? இந்த பிள்ளை கண்ணன்னு பேரோ இல்லையோ, இவர் பேரைத்தான் கண்ணன் எம்பெருமான் வச்சுருந்தானான்னு சொல்லுவாளா? அவர் பேரை இவர் வச்சுக்கிறதா இல்லை இவர் பேரை அவர் வச்சுக்கிறதா? அதை போலத்தான் பகவான் ஆனந்தமாக விளையாடி வந்தார். வயசாக போகிறது. இன்னைக்கு தான் முதல் மாத நட்சத்திரம். யசோதைக்கு பெருமை, மாச நட்சத்திரம் கொண்டாடுவலாம். நம்மளாம் வருஷத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோமோ இல்லையோ, அவர் ரோகிணி தோறும் மாசாந்திரத்துக்கு நட்சத்திரம். பெரியவாளாக இருந்தால் என்ன வேணால் கொண்டாடுவா, நமக்கு உண்டா சொல்லுங்க. இப்போ அது குழந்தை அங்கே பிறந்திருக்கவே மாசாந்திரத்துக்கு நட்சத்திரத்துக்காக தொட்டில் போட்டிருக்கார். மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விருதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. தாலேலோ பிரம்மா தொட்டில் அனுப்பிச்சு வச்சிருக்காராம். அந்த தொட்டில் முழுக்க தங்கத்தில் பட்டிருக்கு. தங்கத்தில் அங்கங்கங்க மாணிக்கம் பதிச்சிருக்கான். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்பொன்னால் 24 தங்கம், 22 இல்லை, சொக்க தங்கத்தில் பண்ணப்பட்ட தொட்டில். ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். பிரம்மாவே உனக்கு கொடுத்துருக்கார், படுத்துக்கோன்னு கொண்டு போய் இட்டாள். மெதுவாக அப்படி இப்படி ஊஞ்சல் ஆட்டின்னு இருக்கார். இப்போ நீங்கள் நந்த கிராமத்துக்கு போனேன்னு வச்சுங்க, நந்த பவன் இருக்குது. அங்கே போனால் நம்ம எல்லாரையும் உள்ளே கூப்பிடுவா. கூப்பிட்டுட்டு அந்த கோடிக்கு போங்கன்னுவா. இங்கே இருக்கும் கண்ணனுடைய சன்னதி, அந்த கோடிக்கு போய் அங்கேருந்து தவழ்ந்துட்டே வாங்கன்னுவா. நமக்கு இதெல்லாம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? அதெல்லாம் பண்ணுற உடம்பா? இப்போ நம்ம குனிஞ்சு நிமிந்தே ரொம்ப வருஷம் எடுத்துப்போ. எப்போ அடுக்களை கீழேந்து மேலே வந்ததோ அன்னைக்கு ஆபத்து ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுங்க.
கீழே குனிஞ்சு சமைச்சிருந்தோம். இப்போ அதே மாதிரி குனிஞ்சு பெருக்கிண்டோம், அதெல்லாம் இல்லையே. இப்போ இப்படியே நீளமாக வச்சுக்கலாம். எப்படி கோதண்ட பாணி ராமன் கையில் சாரங்கம் வச்சுருக்காரோ இல்லையோ, அதை போல் பெருசாக ஒன்று வச்சுன்னு இப்படிங்கிறா. வீதியில் பெருக்கிறவாளும் இப்படி தான் பெருக்கிறா, வீட்டில் பெருக்கிறவாளும் இப்படி தான் பெருக்கிறா. இது வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி, இப்போ முட்டி வலி, எல்லா வலியும் சேர்ந்து வந்துடுது. குனிஞ்சு நிமிந்தா தான் முதுகு ஒழுங்காக இருக்கும். நம்ம அதை ஜாகிரதைப்படுத்தி வச்சு நன்னா வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அது நன்னா வளையத்தான் முதுகுவே நன்னா இருக்கும். அதனால் அந்த நாள்லேருந்தே குனிஞ்சு நிமிர்ந்த பழக்கமே போயிடுத்து. மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். தொட்டில் இட்டு இருக்கிறாள். அந்த தொட்டு நம்மளும் தொட்டில் வச்சுருப்போம். நம்ம தாத்தா தொட்டில்னு குழந்தைய முதல்ல அதில் தான் போடுவா. தாத்தா தொட்டில் இருந்ததுலேருந்து ஒரு பகுதி கூட அந்த தொட்டில் இப்போ இருக்காது. கயத்தை மாற்றிருப்பா, கீழே மாற்றிருப்பா, பெரம்பை மாற்றிருப்பா, படுக்கையை மாற்றிருப்பா. தாத்தா இப்போ உட்காண்டிருக்க போகிறாரா? அவர்லாம் எப்போ போயாச்சு. ஆனால் பேர் மட்டும் தாத்தா தொட்டில். அது எங்கேயான பரனில் இருக்கும். இனிமேல் கொள்ளு பேரம் பிறக்கச்ச கூட அது அங்கேருந்து வரும். அதை போல் பிரம்மாவே கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். ஆனால் தொட்டிலில் படுக்கிறதுக்கே கண்ணனுக்கு பிடிக்காது. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்க இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். பெரியாழ்வார் பாசுரம். தொட்டிலில் போட்டால் உதச்சி இறங்கிடு வரான். என்ன இந்த தொட்டிலுக்குள்ளே நீங்கள் அடக்கிறது? உலகத்தே நான் என் திருமேனிக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறச்ச என்னை போய் 2 அடி தொட்டில் அடக்கிறீளா? மாட்டேன்றார். சரி, இடுப்பில் வச்சு போன்னு எடுத்து வச்சுண்டா. நான் புருஷோத்தமன், பெண்கள் இடுப்பில் வச்சுக்கிறாப்பில் என்னை வச்சுக்கிறதே எனக்கு அவமரியாதையாக இருக்குது, மாட்டேன்னு உதச்சிந்து இறங்கிடுவான். சரி, ஆண்கள் வச்சுக்கிறாப்பிலே மார்போட ஒடுக்கிக்கலான்னா அதுவும் பிடிக்காது. வயத்தில் ஓங்கி ஒரு உந்திட்டு கீழே இறங்கிடுவான். இந்த பிள்ளை எப்படி சமாளிக்கிறதே எனக்கு தெரியல. இப்போ தொட்டில் போட்டாலும் மாட்டேங்கிறது, பேர் வைக்க ஒத்துக்க மாட்டேங்கிறது. கண்ணனுக்கு இப்போ பேர் வைக்க போகிறார். முதல் மாதத்தன்னைக்கு வந்து கர்காச்சாரியர் தான் அவர்களுக்கு ஆச்சாரியன். கர்காச்சாரியன் பேர் வைக்க வரார். கிட்டக்க ஊன்றி பார்க்குறார். கிருஷ்ண முதல் பேர் வச்சார். கிருஷித் பூவாச்சக சப்தா நச்ச நிர்வൃத்தி வாச்சகா. கிருஷிங்கிறது பூமியை குறிக்கும். நகா என்றால் ஆனந்தத்தை கொடுப்பவர். பூமிக்கு தன் செயல்களால் நிம்மதி, பூமிக்கு தன் சேட்டிதங்களால் மகிழ்ச்சியை கொடுப்பவர் கிருஷ்ணன் என்று குழந்தைக்கு பேர் வைத்தார். கிருஷ்ணே விஸ்வேஸ்வரேனந்தே நந்தஸ்ய விரஜமாகத்தே கோபாகா பரஸ்பரம் ஹிருஷ்டா. அந்த தொட்டில் நந்த கிராமத்தில் இன்னைக்கு இருக்குது. அந்த கோடியில் நம்மளெல்லாம் அப்படி தவழ்ந்து வர்றதுக்கு சொல்லுவா. அங்கேருந்து நம்ம வரணும். நம்ம கஷ்டப்பட்டு இப்படி போவோம். அப்போ உடனே சட்டுன்னு எழுந்துட்டு இப்படி கையாட்டுண்டு ஹாஹாஹாஹான்னு சிரிக்கணும்னுவா. இப்படிலாம் பண்ணியே நமக்கு பழக்கமே விட்டு போச்சு. வடக்க இருக்கிறவாளுக்கு வெட்கம் ரொம்ப குறைவு. தெற்க வர வர அதுவும் இந்த தமிழகத்துக்கு எதுக்கெடுத்தாலும் வெட்கம். யார் 4 பேர் கூட மாட்டோம், ஒருத்தரோட உட்கார்ந்து பேச மாட்டோம். ஒரு பஜனை பண்ண எல்லாரும் ஆடுங்கோன்னு சொன்னால் அப்படியே பஜனை பண்ணுறவரை பார்த்துட்டே இருப்போம். ஒரு பயந்தே போயிடுவார். இவாளோட எதுக்குத்தான் பஜனை பண்ண வந்தோமோ தெரியலேன்னு தோணி போயிடும். அதனால் கொஞ்சம் வெட்கத்தை விட்டு, இப்போ கஜ்ஜை கட்டுறாளோ இல்லையோ, காதில் கட்டிப்பாளே கட்டின்னு ஆடுறாளோ இல்லையோ, அந்த மணிக்கு லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டுன்னுவா. லஜ்ஜை போச்சுன்னா தான் நாம சங்கீர்த்தனத்துக்கே வருவோம். பெரிய பெரிய ரத யாத்திராலாம் நடத்துகிறா பாருங்க, என்ன ஓஹோ நடக்கிறது யாத்திரை. அவள்லாம் ஆடுறா பாடுறா, கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுன்னு உடலாதார். கீழேந்து மேலே குதிக்கிறா, மேலேருந்து கீழே குதிக்கிறா. நமக்கு பார்த்துன்னு உட்காண்டே இருக்கும், கால் வலிக்கிறது. இவன் குதிக்கவே இல்லை, ஆனால் ஓடவே இல்லை, ஆடவே இல்லை. அதை பார்த்தாலே பயந்துட்டு இருக்குமோ இல்லையோ. வடக்கே இது பண்ண மாட்டான். கோடீஸ்வரர்களாக இருந்தார் ஒரு கோகுலாட்டமியில் வீதியில் இறங்கி ஆடுவா. ஒருத்தருக்கொத்தர் ஏழையோ பணக்காரனோ வேறுபாடு இல்லாமல் தோளோல தோல் கோத்துன்னு ஆடுறாருன்னா அது அவர்களுக்கு பக்தி. நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் கண்மூடித்தனமான பக்தி சுவாமி, அதெல்லாம் மூட பக்தி, நாங்கள்லாம் ஞானத்தின் பேரில் இருக்கிற பக்தின்னுவா. இவர் ஞானத்தை எங்கே கொண்டு போய் போட்டதோ தெரியல. அந்த பக்தி வந்ததுன்னா தான் கண்ணனுக்கு கிட்டக்கே போவோம். கர்காச்சாரியர் பேர் சூட்டிவிட்டார். அப்போதான் முதல் ஆபத்து சூழ்கிறது. இருட்டு மேகங்கள் சூழ்கிறது. பூதனா என்னும் அசுர பெண், அவள் தன்னுடைய மார்பகத்தே விஷப்பாலை ஊட்டி கொண்டு கண்ணனை விஷப்பால் கொடுத்து கொண்டுடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு விடுகிறாள். இப்போலேருந்து நீங்கள் அடுத்த 1/2 மணி அடுத்தடுத்தடுத்த சரித்திரம் என்னன்னு கேளுங்க. நந்தபதி வச்சா சௌரேர் நம் ரிஷேதி விசின்வதயன் கம்சேன பிரகிதா கோரா பூதனா பாலகாத்தினி சிசும் சச்சார நிக்னந்தி புரகிராம விரஜாதிஷு அனந்தமாரோபய ததங்கமந்தகம் யதோரகம் சுப்தம் அபுத்தர் அஜுதீஹி. குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு யசோதா அந்த பக்கம் போயிருக்கா. இவருக்கு பால் வரலை, அடிக்கடி பால் குடிக்கணும், பாலே வரலேன்னு ஒரே வருத்தம். அந்த சமயம் பார்த்து பூத்தனா அழகான பெண் உருவத்தை எடுத்துட்டு விஷப்பால் ஊட்டி கொண்டு கொடுத்த வந்தாள். இவள் மெதுவாக தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்னிட இட்டு சென்னு பெய்முலை வாய்வெத்து பித்தரன்னே பிறரேசனாயின்னு பாசுரம். சக்கஞ்சகவன்னு அவள் பால் உயிர் சக உண்ட பெருமான்னு சாதிக்கிறார். என்னமோ அந்த பாலுக்காக ஏங்கிட்டு இருந்த மாதிரி கண்ணன் அழுதிருந்தார். வந்தவள் எடுத்து மடியில் வச்சிருந்தா.
ஆனால் அவளுக்கு தெரியாத படுத்துப்போ, ஓஹோ ஒரு பெரிய யமனை எடுத்து மடியில் வச்சுக்கிறோன்னு அவளுக்கு தெரியல. வச்சுருக்கிறது கண்ணன் குழந்தைன்னு நினைக்கிறா, ஆனால் அது யமன். இவளை கொல்லவே போகிறதுன்னு தெரியல. ஆசையோடு பால் கொடுத்தாள். யார் எதை கொண்டு தனக்குன்னு கொடுத்தாலும் நன்னா ஏற்றுப்பர் பெருமாள். அது அமுதமாக இருக்கணுங்கிற தேவையில்லை, விஷமாகவே இருந்தாலும். அதுக்கு தான் ஒரு பெரியவர் சொன்னார், அது விஷங்கூட அமுதமாற வேளையில் கண்ணன் பிறந்திருக்கார், அதனால் மாறுறது. நாம் பிறந்தது அமுதமே விஷமாற வேளையில் நான் பிறந்திருக்கேன், அப்படி தானே சொல்ல முடியும். அவர் பிறந்திருக்காருன்னா விஷம் கூட அமுதமாறுது, நாம் பிறந்தோம்னா அமிர்தமே விஷமாயிடும் போல் இருக்குது. அப்போ அவர் வேகமாக குடித்தார். கண்ணன் ஆரையும் கொல்லணும்னு முயற்சியே பண்ண மாட்டார், சண்டையும் போடவே மாட்டார். மகாபாரதம் வரைக்கும் சண்டை போடலையே, ஆயுதத்தையே எடுக்கலையே, ஆனால் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவார், எல்லாரையும் கொண்டுடுவார். ராமன் ரொம்ப மெனக்கட்டு போராடி போராடி கொல்லுவார். எல்லாத்துக்கும் நேர்மையாக அவருக்கு சண்டை போடணும். இவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தான் இப்படி ஏதோ விளையாட்டில் இருந்தவர் எடுத்துன்னு வச்சுன்னு பாலை குடிக்கிறச்சே வேகமாக இழுத்தாராம். பால் வந்த வேகத்தில் பிராணன்னு சேர்ந்து வந்துடுத்து சுவாமி. அவர் ஒன்றும் பிராணனை வாங்கணும்லாம் குடிக்கவே இல்லை. இப்போ பாலை வேகமாக இழுத்தார். இழுத்த வேகம் அதிகமாக இருந்திருக்கும், பிள்ளைக்கு பசியாக இருந்திருக்கும், அதனால் இழுத்த வேகத்தில் பிராணனை வந்துடுத்து. பூத்தனா 12 மைல் தூரத்துக்கு உயிரற்று விழுந்தாள். அந்த உடல் பேர்லேயே கண்ணன் விளையாடிந்தார். அந்த பக்கம் போன யசோதை திரும்பி வந்து பயந்தே போயிட்டா. ஓ என்ன எடுத்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய அசுர பெண்ணு கிடக்கிறாளே, எடுத்து வச்சுண்டா உச்சி முகந்தா ஒரு பசுமாட்டை கூட்டு கோபுச்ச பிரமணம். குழந்தைகள்லாம் பயந்து படுத்தினா மாட்டோட வாழை இப்படி அது முன்னாடி சுற்றினா பயம் போகுமா? கொழுமோர் மோரை கொஞ்சம் லேசாக காய்ச்சி அதில் ஒரு குண்டூசி போட்டு அதை கொடுக்கணுமா? இதெல்லாம் பண்ணிட்டு உடனே வடக்கே இந்திரன் ரட்சிக்கட்டும், குபேரன் ரட்சிக்கட்டும், கிழக்கே இந்திரன் ரட்சிக்கட்டும், தெற்கே வெமன் ரட்சிக்கட்டும், மேற்கே வருணன் ரட்சிக்கட்டும். இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு, இவள் எல்லாரையும் நான் தான் காப்பாற்றின்னு இருக்கேன், இவன் எங்கே என்ன காப்பாற்ற போகிறான்? என்னமோ இவளுக்கு ஆசை போல் இருக்கு, யசோதை சொல்லிக்கட்டும் என்ன பார்த்துட்டு கிடக்க பூதனா சம்ஹாரம் முடிந்தது. அடுத்தது சொல்றார், நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே கால நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் பால்யோசித்தென்னபர சேஷ்டித விஷ்புலிங்கே யஸ்யாலபந்த சலபத்வ மகோனிகூடா. அடுத்தது வந்தான் சகடாசுரன், ஒரு வண்டி சக்கரம். கண்ணன் படுத்துட்டு இருக்கிறச்சே விளையாட்டுக்கு சக்கரம் இருக்கட்டும்னு வச்சுட்டு அந்த பக்கம் போறா. போன உடனே ஒரு அசுரன் அந்த சக்கரத்தில் ஆவேசித்து மெதுவாக பெரிய சத்தத்தோடு உருண்டு வருகிறான். ஓங்கி கண்ணன் பேரில் மோதி கண்ணனை கொன்னுடணும்னு அவருக்கு எண்ணம். அதுக்குள்ளே இவருக்கு பசி வரவே ஓரமாக குழந்தைகளை விட்டுருந்தீங்கன்னா தடதடதடான்னு காலை உதைக்கும். வேணும்னு சில குழந்தைகளுக்கு சவுத்தில் இடிச்சுட்டே பழக்கம், காலை மோதிண்டே இருக்கும். அதை போல கண்ணன் மோதின்னு இருந்தார். இவன் பண்ண பெரிய தப்பு. கண்ணன் காலை மோதி கொண்டிருந்த இடத்துக்கு நடுவிலே இவன் கொண்டு போய் தலையை விட்டு இருக்கக்கூடாது, அது இவன் தப்பு. அவர் காலை இவன் பேரில் உதைக்கணும்னா வச்சுக்கவே இல்லை, அவர் ஏதோ உதைச்சிருந்தார். இவன் குறுக்க போனானோ இல்லையோ, ஓங்கி உதை இவன் தலையில் விழுந்தது. விழி பிதுங்கி சக்கடமே உடஞ்சி கீழே முறிஞ்சு போச்சு. ஆன்னு பெரிய வண்டி சக்கரம் கிடக்கிறது. ஓடி வந்து பார்த்தா, கண்ணா நீ என்ன பண்ணேன்னா? நான் என்ன பண்ணேன், நீ விட்டுட்டு போயிருந்தேன், நான் காலை உதைச்சிருந்தேன். காலை உதைச்சிருந்த இடத்துல இவனை யார் குறுக்க கொண்டு தலையை கொண்டு கொடுத்தா? நான் அவனை சொல்லவே இல்லையே. பார்த்த மக்கள் எல்லாம் சொன்னாலாம், இது வரைக்கும் நாம் நம்பியிருந்தோம் எங்களுக்கு ஆபத்து வந்தால் கண்ணன் திருவடிகள் காப்பாற்றும். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், கண்ணனுக்கே ஆபத்து வந்தாலும் கண்ணன் திருவடி தான் காப்பாற்றும். இது எங்களுக்கு மட்டும் இல்லை சுவாமி, அவருக்கு ஆபத்து வரச்சே கூட அவர் திருவடியாலே தன்னை ரட்சிக்கிறாரோ இல்லையோ. நேத்திக்கு கதை பார்த்தோம், திருவிக்கிரமன் திருவடிகளாலே அளந்தான். இன்னைக்கு கதை பார்க்குறோம், சகடாசுரனை அதே திருவடிகளாலே முடித்தான். ஆண்டாள் பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமில நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அவனே கள்ளத்தனமாக வந்தான். அங்கங்கே விளக்கேற்றி வைக்கிறா பாருங்க, விட்டில் பூச்சி அது கூப்பிடாது. விளக்கேற்றி வச்சிருந்தா விட்டில் பூச்சி தானே விழும், பிராணம் படும். அதை போல கண்ணன் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கு, சந்திரவம்சத்தில் பிறந்த விளக்கு. இந்த விளக்கு விட்டில் பூச்சி ஆட்ட இருக்கிற அசுரர்களை கூப்பிடாது, அவரவர்கள் வந்து வந்து விழுந்து திரானே பிராணனை விட்டுடுவா. அப்படித்தான் பால்யோச்சிதமான சேட்டிதங்களை செய்தார். அடுத்து சகடாசுரன் முடிந்தான். கண்ணனுக்கு மெதுவாக வயசாக ஆரம்பிக்கிறது, கால் கை முளைத்தது, சேட்டையும் பெரிய ஆபத்து முளைச்சது. ஊரில் இருக்கிற வெண்ணைக்கெல்லாம் ஆபத்து, பெண்ணுக்கெல்லாம் ஆபத்து. இவர் ஒன்றுமில்லாத வரைக்கும் எல்லாரும் சௌக்கியமாக இருந்தா. இப்போ இவருக்கு மெதுவாக கால் கை வளர ஆரம்பித்த உடனே முதல்ல தவழறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன் என்னும் ஓருடையும் சாதுதைத்த ஒன்மலர் சேவடியும் காணலாம் மடநெஞ்சமேன் ஆழ்வார் சாதித்தபடிக்கு மெதுவே கோகுலமே ஆய்ப்பாடியே ஆனந்தப்படுகிறது. கண்ணன் தவழ்ந்த உற்சவம். முதல்ல தவழறதுக்கு ஆரம்பிக்கிறார். தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொம்முக கிங்கிணி ஆர்ப்ப என் மகன் கோவிந்தன் புழுதி அலைகின்றான் இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. ஆகாசத்தில் அப்படியே சந்திரன் போயின்னு இருக்கார். கீழே இருந்து இவ கூப்பிட்டு யசோதை சொல்றா, ஏன் சந்திரனே நீ கோகுலத்தை தாண்டி போறே, உன் முகத்தில் மட்டும் கண்ணுன்னு இருந்தது, கீழே இங்கே கண்ணன் பண்ணுற சேட்டி தங்களை பார்த்துன்று அதெல்லாத்தையும் தாண்டி போகாதே.
அப்போ அவர் சொன்னார், என்னதோ சின்ன பிள்ளை, நான் எவ்வளோ பெரிய தேவத்தை, ஆகாசத்தில் ஓடிட்டு இருக்கிற சந்திரன், இந்த குழந்தை விளையாட்டை என்னன்னு பார்க்க சொல்கிறேன். யசோதை திரும்பி சொல்கிறா, குழந்தேன்னு அவமரியாதை படுத்தினே, ஞாபகம் வச்சுக்கோ. யார்கிட்ட கேட்கணும் தெரியுமோ? மகாபலியினிடத்திலே அத்தனையும் வாங்கிட்ட வாமனமூர்த்தி சின்ன குழந்தையா போனார். சின்ன குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு வாமனனை போய் கேட்டுக்கோ. தைரியம் இருந்தால் அங்கே போ. என் குழந்தையா நீ தப்பி சொல்கிற? மாவலியடை சென்றுகள் சிறுமையின் வார்த்தை தன்னை பாலகனன்னு பரிபவம் செய்யல். சின்ன குழந்தையன்னு அவமரியாதை படுத்தாதே. அந்த சின்னது படுத்தின பாடு மகாபலிக்கு தெரியும். அதை போலத்தான் என் குழந்தைங்கிறா. தவழத் தொடங்கினவர் இனி முதல்ல வெண்ணெய் திருடினார். அடுத்து உரலோடு சேர்ந்து கட்டுப்பட்டார். கர்காச்சாரியர் பேர் சொல்லிவிட்டார். சகராமோ விரஜஸ்திரீணாம் சிக்ரீடே ஜனயன் முதம் கிருஷ்ணஸ்ய கோப்யோ ருச்சிரம் வீக்ஷ கௌமார சாப்பலம் தொடர் சங்கிலிகை சலார் பிராரென்ன தூங்கு பொன்மணி ஒளிப்ப படுமும் முதப்புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போல் உடன்கூடி கிங்கிணி ஆரவாரிப்ப உடமணி பரகரங்க தடந்தாளினை கொண்டு சாரங்கபாணி தளர்நடை நடவானோ. சாரங்கபாணி பெருமாள் திருக்குடந்தையில் இருக்கார். தளர்நடை நவடானும் மெதுவாக இப்போ தவழறது மாதிரி இந்த காலை அப்படி மடிச்சாப்பில் வச்சுட்டு முட்டி மடிய நடக்கும் தெரியுமா? அதான் நடக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்பா இப்படி உட்காந்துக்கணும், அம்மா அப்படி உட்காந்துக்கணும், வா வா அப்படின்னு கூப்பிடணும். இது பாதியில் வந்தோடனே தொப்புன்னு கீழே விழும். அதை கை கொடுத்து உடனே தூக்கிவிடக்கூடாது. வா வா பரவாயில்ல முயற்சி பண்ணு, வா வா அப்படின்னு கையை தூக்கி விடணும். இதை போல குழந்தைக்கு மெதுவாக நடக்க சொல்லி கொடுக்குறா. உலகமே நடப்பதற்கு கை கொடுக்கும் எம்பெருமான் தான் நடப்பதற்கு இவளோட கற்றுக்கொண்டு புறப்படுகிறான். அப்போ இடுப்பில் போட்டிருந்த சங்கிலி, கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலி, கையில் போட்டிருக்கிற சங்கிலி, இது ஒன்றுக்கு ஒன்று சிக்கினுடுறதான். யானை கழுத்தில் சங்கிலி போட்டிருக்கும், காலில் சங்கிலி போட்டிருக்கும். இது ரெண்டு சிக்கி கொண்டு இப்படி இழுக்கும் பாருங்க. அதை போல கண்ணன் மெதுவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். பலராமன் வெளுப்பாக இருப்பார், வேகமாக காற்றை போல ஓடுவரான். கண்ணன் கருப்பாக இருப்பார், யானை ஆட்டம் மெதுவாக நகருவரான். இந்த ரெண்டு பேரும் முன்னும் பின்னும் எப்படி போவா? முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல் வெள்ளி மலை ஆட்டம் வேகமாக பலராமன் ஓடுறார். ஆனால் கருப்பு யானையாட்டம் ஒரு கால் எடுத்து இப்படி வைக்கிறதுக்குள்ள அடுத்த காலை தூக்கி வைக்க வேண்டியிருக்கான். தூக்கி கஷ்டப்பட்டு வைக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலும் மாற்றி மாற்றி நடந்த இடத்த பார்த்தா சக்கரமும் சங்கமும் அப்படியே பொதிஞ்சுட்டே போகிறது. அந்த ஊர்க்காரா புரிஞ்சுனா, இனிமேல் நம்ம தனியாக கோலம் போடலாம் வேண்டாம். ஸ்ரீஜெயந்தி வருது, கோலம் போகிறதுன்னா பாத்திரம் முழுக்க மாவை கரைச்சி வச்சுங்கோ, கண்ணனை வர சொல்லுங்க, காலை துவச்சின்னு வீடு முழுக்க ஓட சொல்லுங்க, தானே போட்டு போகிறா. இப்போ யாரும் கோலமெல்லாம் புள்ளி வச்செல்லாம் ரொம்ப நாளை போடுறதே இல்லை. தட்டு தட்டாக அச்சு வச்சுன்னு இருக்கா. அங்கங்கே கோவிலுக்கு போகிறா. அந்த அச்சை விட்டு ஒரு தட்டு தட்டினா அது அப்படியே தாமரை ஆயிடுறது, அப்படியே எல்லாம் ஆயிடுறது. அது குனியிற நேரம் முடியல. அதுதான் கொஞ்ச நாழியான பகவானுக்கு கைங்கிறோங்கிறதுக்காக நேரம் ஒதுக்கலாமோ இல்லையோ, அது அன்றைக்கே அந்த அச்செல்லாம் வந்துடுது. கண்ணன் காலில் மாவை தோச்சின்னு நடந்தார்னால் சக்கரம் சங்கு ரெண்டு மாற்றி மாற்றி பொடிக்கப்படும். சஹராமோ விரஜஸ்திரீணாம் வத்சான் முஞ்சன் கொச்சி தசமையே வத்சான் முஞ்சன்னு கொச்சி தசமையே क्रोश संजात हासः स्तेयं स्याद्यध्यत दधिपयः कल्पितै स्तेय योगैः मर्कान् भोक्षन्नि विभजति सचेन्नात्ति भाण्डं भिनत्ति. அப்போதுதான் வெண்ணெய் திருடத் தொடங்கினார். அவர்கள் எங்கு பசுமாடு கன்றுகளெல்லாம் மேய்ச்சின்றிருக்காளோ, மாட்டின் மடியிலேருந்து பால் கறந்துன்னு இருந்தாள்னு வச்சுங்க, அவள் கிட்டக்க போய் நின்றுப்பார். மாட்டினுடைய பின்பக்கத்தில் கயறு கட்டியிருக்கும். அந்த கயத்தை அவுத்து விட்டுடுவார். அவுத்து விட்டுட்டு நகர்ந்த உடனே அது ஓங்கி கரக்கரவனை உதைக்கும். அவன் அப்படியே பாத்திரத்தோடு பின்னாடி சாய்கிறான். சாஞ்சவனை கை தட்டி, நான் பால் கொடுன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னியோ இல்லையோ, அதுவே ஒன்று இடிச்சு விட்டு கொடுத்துப்பார். கண்ணுக்குட்டியை பிடிச்சு அதனுடைய வாலில் பட்டாசு கட்டை கட்டி விடுறார். கண்ணினவா ஓலை கட்டி கடியை சகம் வைத்து கண்ணில் ஓலையை கட்டிட்டு அதை அவுத்து விட்ட உடனே அது வெடித்து வெடித்து ஓட்டமாக ஓடுறது. அதை பார்த்துட்டு கை தட்டி சிரிக்கிறார். 6 பாத்திரம் இதான பானை வச்சுருப்பாளோ இல்லையா, மண் பானையில் ஓங்கி அதை போட்டு உடச்சிட்டு, இனிமே எப்படி நீ பால் கறப்பே பார்ப்போம், தயிர் கடையவே பார்ப்போம் என்ன அவங்ககிட்ட வேடிக்கை பண்ணுறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்தந்த வீட்டில் இருக்கிற வெண்ணெயை திருடத் தொடங்கினார். ஒரு நாள் திருட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவார். ஒரு நாள் திருட்டு அந்த வெண்ணெயை கையில் வச்சு அப்படி வாயில் வச்சுக்க போறச்சேவே பிடிச்சி விடுறார்கள். திருட்டு பல நாள். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட் வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசகேட்டுகக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி. வெண்ணையை தேடின்னு போறார். எந்த பாங்கில் தேடுவார்? ராத்திரி வேளையில் தான் அதுக்கு நேரம் குறிப்பாராம். இத்தனை வீட்டிலே இன்னைக்கு ராத்திரி இந்த வீடுன்னு ஒரு குறி போட்டு வரும். அந்த நாள் ராத்திரி கொள்ளக்காரெல்லாம் தீவட்டி கொள்ளக்காரெல்லாம் இருக்க பாரு, அவள் குறி போட்டு வச்சுப்பா, இன்னைக்கு இந்த வீடு தான் நமக்கு. அதை போல் கண்ணன் தன் உள்ளத்தில் குறி போட்டு விடுறார். ராத்திரி முதல் கொஞ்ச நேரம் அப்பா அம்மா பக்கத்தில் சமத்தா தூங்கி விடுவார். நடு ராத்திரி வந்த உடனே எழுந்து விடுவார். பெரிய போர்வை எடுத்து இப்படி போத்து போகிறான்.
அவருடைய திருமார்பிலே கௌஸ்துபம்னு ஆச்சரியமான ஒரு ரத்தன கல் இருக்கு. 5 கல். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளை சேவிச்சீங்கன்னா 5 கல் நீலநாயக கல்லுன்னு சொல்லுவா. அதோட போறார். அது பளிச்சுன்னு ஒளியை எல்லா இடத்துலையும் விடும். ஆனால் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மேலே சால்வை போத்தின்னு இருப்பார். எந்த வீடுன்னு கிட்டக்க போனோடனே சால்வையை திறப்பார். அந்த ஒளியிலேயே சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கிற வெண்ணெய் எங்கேன்னு தேடுவார். அந்த ஒளியிலேயே சாப்பிடுவார். யாரானு வராப்பில் அரவம் கேட்டது சால்வையை போத்தின்னு விடுவார். போத்தினுட்டா வெளிச்சமே தெரியாதோ இல்லையோ. அதை போல ஒரு நாள் திருடிண்டு போயிட்டு இருக்கிறச்சே வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிட இட்டென்னும் திருட்டு ஒத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெள்ளையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான். வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணெய் வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான். மேருமலையாட்டம் வெண்ணையை சேமித்து வச்சிருந்தா கூட மொத்தத்தையும் சாப்பிட்டுடுவார். யசோதைக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நம்ம ரொம்ப நாளாக குழந்தை இல்லையே, இருக்கிற வெண்ணையெல்லாம் வீணா போடுறதேன்னு வருத்தப்பட்டுருந்தா குழந்தை பிறந்துடுத்து வெண்ணையை சாப்பிட்றது. அப்போ ஏன் கவலைப்படணும்னா, குழந்தை பிறந்து வெண்ணையை சாப்பிட்றது கவலை இல்லை, இந்த எல்லா வெண்ணையும் இவன் வயிற்றுக்குள்ளே போடுறதே சின்ன குழந்தை வயிறு தாங்குமோன்னு தான் எனக்கு கவலை. இப்போ இருந்தேன்னா வெண்ணெய் சாப்பிட்ணும் ஆள் இல்லை. ஒரு சுவாமி இருந்தார், வேத பாராயணக்காரர். நித்தியம் கோவிலுக்கு போய்ட்டுருவார். புளியோரை கொடுப்பா, தத்தியானம் கொடுப்பா, சொண்டல் கொடுப்பா, எல்லாம் கொடுப்பா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு குழந்தையே இல்லை. அவர் ரொம்ப நாள் பிரார்த்தனை பண்ணி ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தார். நிறையா புளியோதரை கொடுத்தா மனைவியை இன்னைக்கு இந்த குழந்தைக்கு புளியோரை கொடுன்னாரோ. பிறந்த குழந்தைக்கெல்லாம் புளியோரை கொடுத்தா பிராணனே போயிடும். எதுக்கு இப்படி சொல்லிடனா, நம்ம கொன்ற புளியோதரையை சாப்பிட்றதுக்கு குழந்தை இல்லைன்னு தானே பிரார்த்தனை பண்ணிட்டோம். அப்போ குழந்தை பிறந்தது இல்லையோ, புளியோரையை சாப்பிட சொல்லுன்னா அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு வயசு 10 வயசு ஆச்சுன்னா தான் புளியோரை கொடுக்க முடியும். கண்ணன் இல்லே வெண்ணெய் வீணா போகிறதேங்கிறதுக்காக கொடுத்தா எல்லா வெண்ணையும் இவரே சாப்பிட்டாருனால். ஒரு நாள் வெண்ணையை திருட போகிறச்சே கிட்டக்க வந்தவ பின்னாடியே கையும் மெய்யுமா பிடிச்சிட்டா. அவள் கேட்குறா, பிள்ளாய் நீ யார்? தப்பிக்கணும்னு பார்த்தார். ஆனால் என்னமோ அவர் ரொம்ப நானா பிடிச்சிட்டா. பிடிச்சவனை பார்த்து கஸ்தம் பால குழந்தாய் நீ யாருன்னா, பலானுஜா நான் தான் பலராமன் தம்பின்னார். அந்த ஊரில் பலராமனுக்கு ரொம்ப சாதுன்னு நல்ல பேர். இவர் கிருஷ்ணன் வாசுதேவன் எதையான்னு சொல்லுண்டா ரொம்ப திருடன்னு தெரிஞ்சு போயிடுமா. அதனால் எங்கள் அண்ணா சாது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ இல்லையோ, அறிமுகமானவர், நான் அவன் தம்பி அப்படின்னா நான் ரொம்ப சாதுன்னு அர்த்தம். கஸ்தம்பால பலானுஜா கிமிஹத்தே, எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்தேன்? அதுவா பண்ணேன், இந்த ஊரில் எந்த வீட்டை பார்த்தாலும் அடுக்குமாடி வீடாக இருக்குது, ஒரே மாதிரி வீடாக இருக்குது. என் வீடுன்னு நினச்சி நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னார். அவள் மீண்டும் கேட்டா, தன் நவநீத பாத்திரம் இவரே ஹஸ்தம் கிவர்த்தம் நெசே, அந்த வெண்ணெய் பாத்திரத்தில் எதுக்கு கையை வச்சே? அதுவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு காத்திருந்தேன். என்னுடைய 100கணக்கான கண்ணுக்குட்டியில் ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை காணோம். அது எங்கே இருக்குன்னு தேடின்னு வந்தேன். ஒருவேளை ஒம்பீட்டு பானைக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கோன்னு தேடணும்னு ஆசை, அதனால் இங்கே இருக்கான்னு பார்த்தேன்னார். அவன் இன்னும் நன்னா முகத்தை வச்சுன்னு இருக்கா கண்ணான்னார். இல்லை, நீ வந்த உடனே இல்லேன்னு சொல்லிட்டு விடை பெற்றுண்டு போகலான்னு காத்திருந்தேன். நீ வந்துட்டே போ, இங்கே இல்லேன்னு சொன்னார். அவ திரும்பி பார்க்கறதுக்குள்ள காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு ஆளே காணும். இப்படி கண்ணன் வரார் திருடுறாருன்னு வருத்தத்தோட போய் புகார் பண்ணுறா. பெண்ணே யசோதா, இனிமே நீ உன் பிள்ளை அடக்க போறியா இல்லையா? என் வீட்டு பக்கம் அவன் வந்தான்னா தெரிஞ்சேதி. சரின்னு யசோதை சொல்லிடுறா. உனக்கேன் வெட்கம் இல்லையா கண்ணா? நம்ம வீட்டில் இல்லாத வெண்ணையா? எதற்காக அந்தந்த வீட்டில் போய் திருடுற? இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. அவன் கேட்டுக்கிறான், இந்த புகாரி நீ கொண்டது யாரு? அவள் பேரை மட்டும் கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்கிறார். சரின்னு அந்த பேரை கேட்டு 4 நாள் அந்த பெண்ணு வீட்டு பக்கமே போக மாட்டார். 5ஆம் நாள் மெதுவாக அவளே புழக்கடை பக்கமாக வருவோம். வந்துட்டு, யசோதே எங்கே இந்த கண்ணனை 4 நாளாக காணவே காணுங்கிறா. நீ தானே வரவாண்டான்னு சொன்னேன், நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன்னா. ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிடுவியா? அவனை பார்க்காத எனக்கு ஒழியவே இல்லை. அந்த பிள்ளையை வர சொல்லுன்னா. அப்போ வெண்ணெய் வச்சுருக்கியான்றார். வெண்ணெய் இருந்ததுன்னா வரேன், நான் வரேன்னு அடுத்த தரம் புகார் பண்ணக்கூடாது. இனிமேல் உன் வீட்டில் எது திருடு போச்சுன்னாலும் நான் திருடலேன்னு சொல்லணும். எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், நீ வராத மட்டும் இருந்துடாது. அப்போ வரலேன்னா வரலேங்கிறா, வந்துட்டானேன்னு சமப்படுறா. ஏறார் இடையினோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திருண்டதனை நாரார் உரியேத்தின் அன்கமைய வைத்து ஓராதவன் போல் கிடந்து தொடங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் நீட்டி ஆராத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தாளை கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வயிறடித்திங்காரார் புகுதுவார் ஐயறிவலல்லால் நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கைத்தால் தீரா வெகுடியலாச் சிக்கனவார்த்தடிப்ப ஆறாவயித்தினோடு ஆத்தாதான். சிறிய திருமடல்ங்கிற பிரபந்தத்தில் திருமங்கியாழ்வார் பாடுறார். ஒரு நாள் கஷ்டப்பட்டு யசோதை நன்னா வெண்ணெய் திரட்டி வச்சிருக்கா. இவருக்கு முதல்ல பாலை காய்ச்சினா பிடிக்காது, பாலை மோராக்கினா ஆகாது. வெண்ணையை பார்த்தால் இளம் பெண்களை பார்த்தாப்புல ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயிரை பார்த்தா தேவலை. மோரை கண்டா ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா போல அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. வயசான பெண்களை கண்டாலும் ஆகாது, ஆண்களை கண்டா ஆகாது, மோரை கண்டா ஆகாது.
ஆனால் வெண்ணையை கண்டா மட்டும் இளம் பெண்கள். அர்த்தம் என்ன சொல்கிறார் இப்போ? இது ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளுரை பொருள் வச்சிருக்கா. வெறுமை பண்ணியுள்ளவர். ஆண்கள்னா தங்களை தாங்களே காப்பாற்றிக்கலாம்ங்கிற இருமாப்போடு இருப்பா. பெண்கள்னா தங்கள் கணவன் தங்களை காப்பாற்றிடுவாருங்கிற சுவாதந்திரத்தோடு இருப்பா. இளம் பெண்ணாக இருந்தால் கண்ணனே ரட்சிப்பான்னு இருப்பா. அதனால தான் அவனையே நம்பி இருக்கிறவர்களை பிடிச்சிருக்கு. வெண்ணையை சாப்பிடுவார், ஆனால் கூடவே பானையை போட்டு உடைச்சிடுவார். வெண்ணையை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு வெறும் பாத்திரத்தை கல்லில் போட்டு மோதி அது தடால்னு உடையிற சத்தம் கேட்கணுமா. உடஞ்சுதுன்னு ரொம்ப ஹாஹான்னு சிரிப்பறான். என்னத்துக்கு வெண்ணையை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை போட்டு உடைச்சுடுறார்? அர்த்தம் இருக்குது, ஆத்மாவை மட்டும் வைகுந்தத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு உடலை தள்ளி விட்டுடுறாரே. உடம்பு பாத்திரம், ஆத்மா வெண்ணெய், வெண்ணையாட்டம் இருக்கிற ஆத்மாவை எடுத்துன்னு விடுவார். உடம்பா இருக்கிற பானையை போட்டு உடைச்சிட்டு போய்ட்றார். அதனால தான் நமக்கு காரியம் பண்ணிச்சவன் பானையை போட்டு உடைச்சுட்டு இருக்கா. பானை எதுக்கு உடைச்சுட்டு இருக்காள்னா, பானையை உடைத்தாத்தானே ஆத்மா போகும். ஏன் இப்போ அவரு தானா சொத்து அவருது, அழைச்சின்னு போறேன்னு சொல்கிற அன்னைக்கு சத்தம் காட்டாமல் பின்னாடி போகிறது நலம். நம்மளே கேட்டு பிரார்த்தித்து போயிருக்கணும். இதுக்கு மேலே அவர் வேற கூட்டின்னு போக வந்துட்டு இதுக்கப்புறம் நான் இந்த பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு இருக்குதுன்னு எத்தையான அசட்டுத்தனம் பண்ணப்படாது. திடீர்னு கூப்பிடா, அதோ கண்ணன் இருக்கார், சட்டு நீங்கள் முன்னாடி வந்து நின்று எல்லாரும் பாகவதம் ரொம்ப நல்லா கேட்குறாப்புல இருக்கே, 5 நாள் வரைக்கும் கேட்டுலே, இதுலேருந்து ஒரு 200 பேரை தேர்ந்தெடுத்து இப்போ நான் வைகுந்தத்துக்கு கூண்டு போகலான்னு இருக்கேன் இப்படின்னு அவர் சொன்னால் அப்போ என்னாகும்னா ஒருத்தர் சிட்டாக பறந்தே விடுவாங்க. ஒருத்தர் இருக்கவே மாட்டாப்போ இருப்போமா? அதுக்குள்ளே நம்ம தான் இப்போ வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்க்கணும். நிஜமாவே கண்ணன் வந்து சொல்லியிருந்தா ஆமாம் இதுக்குத்தான் காத்துருக்கேன்னு கை கூப்பிண்டு பின்னாடி வந்திருப்போமா? வரணும். வர்ற அளவுக்கு நமக்கு தான் வைராக்கியம் வரணும். ஏதோ பிறந்திருக்கோம் சுற்றி இன்னும் எத்தனை நாள்? போருன்னு பிறந்தாச்சு, போருன்னு இறந்தாகி விட்டது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சரயம் இஹசம்சாரே பகுதுத்சாரே. ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்கிறார், திரும்ப பிறந்துட்டோம் இறந்துட்டோம். என்ன சுகமாகப்பட்டுட்டோமா இந்த வாழ்க்கையில்? எத்தனையோ துக்கத்துக்கு நடுவில் கொஞ்சம் சுகம். தேசிகன் சொல்கிறார், இந்த உலகத்தை துக்கமாகவே துன்பமயமாகவே பகவான் படைச்சிருந்தா மொத்த பேரும் பக்தாளாக இருந்து ரொம்ப நாள் வைகுந்தத்துக்கு போயிருப்பானான். குறுக்க நம்ம கொஞ்சம் இந்த இல்லறத்தில் சுகம்னு ஒன்று காட்டுறாரு பாருங்க. இப்படியே சுகமாகவே வாழ்க்கை இருக்கும்னு நினச்சின்னு கிளம்பவே மாட்டேங்கிறாங்கிறார். இதை மட்டும் அவர் காட்டாது இருந்திருந்தா அவாவா சரி போகலாம், யார் சுவாமி இந்த துன்ப உலகத்தில் இருக்கிறதுன்னு கிளம்பிடுவோம். ஆனால் இன்னும் உட்காண்டிருக்கமே என்ன, அது இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்கு நல்லது நடக்கும். இந்த பிறவியில் இல்லா கூட கண்டிப்பாக அடுத்த பிறவி நான் ராஜாவை பிறக்கத்தான் போகிறேன். ஒரு நிமிஷம் கழித்து பிறந்திருந்தேன்னா நான் தான் சக்கரவர்த்தி தெரியுமோ? இது என்ன ஏதானும் இந்த சீட்டு வாங்கினா 1 ரூபாய்க்கு வாங்கினா 10 லட்சம் விழருதே. அதில் இந்த கடைசி ஒரே ஒரு எண்ணிக்கை தப்பி விழுந்திருந்தவர் ரொம்ப வருத்தப்படுவார். அது எனக்கு மட்டும் அந்த 1 முன்னாடி விழுந்திருந்தால் 10 லட்சம் எனக்கு தான் சுவாமி. பிரயோஜனமே இல்லையே. இப்போ அது 1 விழுந்திருந்தான்னா 100 விழுந்திருந்தான்னா இவருக்கு கிடைக்கல தான். அதனால் எப்போ சம்சாரத்தில் பிறந்தோமோ கிளம்புவதற்கு வழி பார்க்க வேண்டும். கண்ணன் தான் வெண்ணையை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெண்ணெய் பாத்திரத்தை போட்டு உடைச்சுடுறார். ஆத்மாவை எடுத்து கொண்டு உடலையே தள்ளி விடுகிறா போலே ஒரு நாள் வெண்ணெய் திருட்டி வச்சிருக்கா. உரி மேலே ஏற்றிட்டா யசோதை. அந்த உரிக்கு 4 கயிறு போட்டிருக்கா. அதில் அவர் ஒரு குழச்சி போடுவோம். குழச்சி அந்த உரியை அந்த குழச்சி அவுக்காட்டா ஒருத்தர் வெண்ணெய் எடுக்க முடியாது. கண்ணனுக்கு அவளுக்கும் ஒரு போட்டி. ஒவ்வொரு நாளும் பாத்திரத்தை மாற்றிகிட்டே இருப்பலாம். நம்மளே ஏதானு பண்ணுறோம், அல்வாலாம் பண்ணுறோம்னா தினப்படி பாத்திரத்தை மாற்றணும். ஒரே பாத்திரமாக இருந்தால் சாப்பிட்டு போயிடுவாளோ இல்லையோ. பாத்திரத்தை மாற்ற அது எந்த பாத்திரத்தில் வச்சிருக்கான்னு குழந்தை கண்டுபிடிக்கும். அதான் அதுக்கு இருக்கிற போட்டி. இவை இன்னைக்கு நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை உயர்ந்திருக்கிற உரியில் ஏற்றி வச்சுட்டு சரி வெளியில் போய் வேலையை பார்த்துட்டு வருவோன்னு கிளம்புறா. அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாதா போல தூங்கிட்டு இருந்தார். அந்த பக்கம் போறாரான்னு பார்த்துட்டு இருக்கார். இந்த தூங்குறாப்பில் இருக்கிறவாளுக்கு கண்ணு கொஞ்சம் படபடக்கும். தூங்கி போயிட்டா கண்ணு படபடக்காது. ஆனால் தூங்குறாப்பில் கொஞ்சம் பாசாங்கம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அவள் இப்படின்னு இருப்பா. கிட்டக்க போய் பார்த்தோன்னா சரி தூங்குற போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடலாம். யசோதா அந்த பக்கம் போன உடனே ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து எழுந்திருந்து சோம்பல்லாம் முடிச்சுன்னுட்டு எங்கே இருக்குது பார்ப்போம், அதோ அந்த உரியில் இருக்குன்னுட்டு பொத்த உரலை கவிழ்த்தார். ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஊரில் 2 உரல் வச்சிருப்பா. ஒரு நல்ல உரல் நெல்லு குத்த, ஒரு ஓட்ட உரல் கண்ணன் ஏறுறதுக்கு. 2 உரல் வச்சிருக்கா. பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி உரல் மேலேயே அங்கிருந்து மெதுவாக எட்டி எடுக்கிறார். எடுத்து பானையை கீழே இறக்கியாச்சு. நிமிந்து பார்க்குறார். பானை முழுக்க இருக்கிற வெண்ணெய் நமக்கு தான். 2 வகையான திருட்டு. ஒன்று உதவியோடு திருட்டு, மற்றொன்று உதவி இல்லாத திருட்டு. தான் மட்டும் போய் எடுத்துன்னு வந்துட்டார்னா உதவி இல்லாத திருட்டு. பங்கு கொடுக்க வேண்டாம் ஒருத்தருக்கும். ஆனால் 4 பிள்ளைகளை சேர்த்துட்டார்னு வச்சுங்க, அப்போ அவர்களுக்கு பங்கு கொடுக்கணும். ஆனால் அதில் கண்ணன் ரொம்ப நேர்மை. யாரை சேர்த்துண்டு கொள்ளையடிச்சிருக்காரோ சரியாக அவள் பங்கை பிரித்து கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாரான். இந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வருது பாருங்க. யாரும் வெளியில் கொண்டு மாட்டா. போக வேண்டிய பங்கு எங்கேயோ போகலேன்னு அர்த்தம்.
அதனால தான் எல்லாம் வெளியில், இல்லைன்னா யார் வெளியில் சொல்லுவா சொல்லுங்கள்? அதெல்லாம் என்னமோ வெளியில் வந்து ஓஹோன்னு செய்தித்தாளில் அடிபடுறது என்ன, எங்கேயோ சரியாக போயிருக்காது சுவாமி. அதனால தான் இவ்வளோ தூரம் வெளியில் வருது போல் இருக்குது. அதே போல் இது தெரிஞ்சு வச்சுருக்காரு அவர். அதனால் ஆறாறு கூட துணை புரிஞ்சாலோ அவாவாளு கொடுத்துட்டு வைகலும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாது மெய்கலந்தானே அவரவர்கள் வெண்ணெய் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்று வேண்டாம். தனி ஆள் தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அங்கே இருக்கிற மொத்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் மோர் குடம் வச்சிருக்கு, அதை பிடிச்சி உருட்டி விட்டுட்டார். அருகிருந்த மோடார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே, தாம் படுத்திருந்த பாயில் திரும்ப வந்து கை வச்சிருந்த இடத்துல கை, வாய் வச்சிருந்த இடத்துல வாய், கால் வச்சிருந்த இடத்துல கால். யசோதை வெளியில் போனவ திரும்பி வந்து வெண்ணையை காணமேனாலும் இந்த பிள்ளை பாயோடு எழுந்து போய் திருடி இருக்கணுமே தவிர பாயை விட்டுட்டு போயிருக்க முடியாது சுவாமி. ஏன்னா அதே இடத்துல திரும்பி வந்து படுத்துட்டு இருக்கான். இது பண்ணிட்டுறதுக்குள்ளே மோர் அப்படியே ஓடி வருது, பாயை நினைக்கிறது. இப்போ இவர் உருட்டி விட்ட மோர் பக்கத்தில் இது பாயை நினைக்கிறது, அந்த நினைச்சலோடையே படுத்துட்டு இருக்கார். சீக்கிரம் யசோதை வந்தா தேவையில்லையே, நம்ம வேற எழுந்திருக்கணும் போல் இருக்கு. இப்போ மோர் வேற ஒரே ஈரமாக போடுது, தெரியலே படுத்துட்டு இருக்கார். யசோதை உள்ளே வந்தா அவள் வேலை தினமும் வந்த உடனே வச்ச இடத்துல இருக்கான்னு பார்ப்பலாம். எல்லாம் அதது பாத்திரத்தோடு இருக்கா, இல்லை எல்லாம் வேலை பண்ணிட்டு போயிட்டாளா, ஒன்றுமே இல்லையா. அவள் வரவை பார்த்து இந்த இடத்துல நான் உரியில் வெண்ணெய் வச்சுருந்தேனே, ஆய்ச்சி ஆகி அன்னையால் வெண்ண வார்த்தையுள் சீற்றமுண்டழுகூத்தவப்பன் தன்னை குருகூர்ச்சடகோபன்னு பாசத். ஆய்ச்சி ஆகி அன்னையால் வந்து பார்த்தவ நேர உரியில் வெண்ணெயை காணும். ஆனால் அதில் போட்டிருந்த குழச்சி முத்திரை மட்டும் அப்படியே இருக்குது. அது எப்படி குறியழியாமல் எடுத்துன்னு போனார் சுவாமி இவர். அதை எடுக்காத நகர்த்த முடியாது. என்ன ஆமாம், கீழே கிடக்கிற உடம்பு அப்படியே இருக்குது, உயிரை மட்டும் காணுமே, எடுத்துன்னு போய்ட்றாரு. உடம்பு அப்படியே தான் இருக்குது, நடந்துகிட்டே இருந்தாரே, சட்டுன்னு விழுந்துட்டாரே. என்ன விழுந்துட்டார்? உள்ளே இருக்கிறவர் ஆத்மா புறப்பட்டு போயிட்டார். இது அனித்தியமான சரீரம், விழத்தான் விழும். குறி அழியாமத்தான் பகவான் கை கொண்டு போகிறார். ஆத்மா வளைச்சின்னு போயிட்டு சரீரம் கீழே கிடக்கிற சொல்லியோ, அதை போல் மேலே குறி அழிஞ்சு போச்சு. மெதுவாக சுத்து முத்தும் பார்த்துட்டு இங்கே வெண்ணெயை வச்சிருந்தமே காணமே, இதான் அவ சொன்னது. இந்த உரியில் வெண்ணெயை வச்சிருந்தேனே காணோமே. கீழே படுத்துன்றவர் முகம் செவக்க அங்கேருந்து எழுந்திருந்து உடம்பெல்லாம் துடிக்கிறது, வாயெல்லாம் தவிக்கிறது. அப்போ நான் தான் எடுத்தேன்னு சொன்னியான்னார். வேற வெனையே வேண்டாம், நீ தான் எடுத்தேன். நான் கேட்டேன், நான் இப்போ உங்ககிட்ட வெண்ணெயை வச்சிருந்தமே காணமேன்னு சொன்னா நீ உடனே எழுந்து நின்று அப்போ நான் தான் எடுக்கிறேன்னு அண்ணா, நிச்சயமாக நீ தான் எடுக்கிறேன்னு அர்த்தம். இதில் போரா குறைக்கு வெண்ணெயை சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி வெண்ணெய் இருந்ததுன்னா கன்னத்தில் எல்லாம் பூசி விடுவான், தோள்பட்டையில் பூசி விடுவான். எதுக்குன்னால் யாரான்னு என்ன கண்டுபிடிக்காத போயிட்டா. வெண்ணையை திருடுறதை விட திருடி சிக்கிண்டு மொத்துப்பட்டணும் தான் நான் வைகுந்தத்திலேருந்தே இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன வெண்ண சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ணப்போன் திமிலேற்றுவன் கூன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கேன்னு கண்ணன் இறங்கினதே அன்ன கோபகிருக கவ்யமுஷம் யசோதா முஷ்ணாத் துவதீயம் அவமானம் அமிருஷ்யமானா. யசோதைக்கு கவலையெல்லாம் வெண்ணப்படுத்தேன்னு இல்லை, நம்ம வீட்டு வெண்ணையை சாப்பிட்றதோடு நிறுத்திக்க கூடாதா, புறத்தியார் வீட்டில் வேற திருடி அவமரியாதை. நமக்கு வெளியில் தலையே காட்ட முடியலையே, இப்படி போய் இந்த பிள்ளை பண்ணுறானே. களவேள் வெண்ண தொடுவுண்ட கல்வாவென்பன் பின்னையும் என்னும் தான் முலநாள் மின்னடை ஆட்சியர்கண் சேரி வேள்வி களவின்கண் மின்னடை ஆட்சியருக்கு முன்னால் தான் முனநாள் அனைத்தையும் திருடினார். திருட்டு இப்படித்தான் பல நாள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் கையும் மெய்யுமாக பிடித்து கூழ்ந்து வந்து நிறுத்திட்டா எல்லாரும். யசோதே, இன்னைக்கு நீ இவனுக்கு தண்டனை கொடுக்க போறியா இல்லையா? என்ன கொடுக்கலாம்னு பார்த்தவள். என்றைக்குமே திருடனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா திருட்டுக்கு உடந்தையாக இருந்தவாளோட சேர்த்து தண்டனை கொடுக்கணும். இவன் திருட்டுக்கு உடந்தே பொத்த உரல், ஓட்ட உரல். அதனால் உரலை என் கண்ணனையும் சேர்த்து கட்டி வச்சிருவோம் அப்படின்னு உரலை மெதுவாக உருட்டின்னு வந்து வச்சு கண்ணனையும் பக்கத்தில் வச்சு ஒரு பெரிய தாம்பு கயத்தை எடுத்து கண்ணனை கட்டுறதுக்குன்னு போகிறாள். அப்போ இவர் பார்த்து, நாம் எதுக்கு இவ கையால் கட்டுப்படணும், இவனே சின்னவோ, இவர் கட்ட நான் கட்டுறதான் உடம்பை அப்படி பெருமனை ஆக்கிட்டார். அந்த கயிறு 2 அங்குலம் குறைவாக இருந்தது. சரி, இன்னொரு கயத்தை கொண்டா சேர்த்து முடிச்சு போட்டு திரும்ப கட்டப்பார். இன்னும் பருத்தார். மறுபடியும் 2 அங்குலம் குறைவாக இருந்தது. இன்னொரு கயத்தை எடுத்து முடிச்சு போட்டா மறுபடியும் பருத்தார். இன்னொரு 2 அங்குலம் குறைவாக இருந்தது. கண்ணன் யோசிச்சார், நாம் எதுக்கு இவளோட இப்போ போட்டி போட்டிருக்கோம்? எது கம்சன் வந்தார், சிசுபாலன் வந்தார்னா போட்டி போடலாம். நம்ம அம்மா, நம்ம பெத்தவோ, நம்மக்கிட்ட அன்பு இருக்கிறவோ பக்தர்களிடத்தில் தோற்பதைத்தான் விரும்புகிறான் பகவான். ஒரு சிஷ்யனிடத்திலே தோக்கணும்னு ஆச்சாரியன் எதிர்பார்ப்பார். புத்திராது இச்சேது பராஜயம், பிள்ளைனிடத்தில் தோற்கணும்னு தான் எந்த தகப்பனும் எதிர்பார்ப்பான். அதை போல இந்த அம்மாட்ட தோப்போன்னு சட்டுன்னு உடம்ப குறிக்கினுட்டார். கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பாடல். தன்னை சுருக்கின்ற உடனே ஒரு சுத்துக்கு வதாத கயத்தை வச்சு 3 சுத்து ஊற்றிட்டாளாம். நன்னா போட்டு கட்டி வச்சாச்சு. தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான் கண்லேருந்து கரகரான்னு ஜலமாக வருது. ஊர் முழுக்க கூடியிருக்கு. அழுத கையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லை இன்பத் திருதி கண்டாள். என்னமோ தெரியல, கையை கூப்பிட்றான் யசோதையை பார்த்து. அவன் நினச்சிண்டா தப்ப உணர்ந்து பிள்ளை மன்னிப்பு கேட்கறது போல் இருக்கு. இது என்ன ராமனா
நிச்சயமாக இல்லை. அவராக இருந்தால் கேட்பார், இந்த பிள்ளைக்கு அப்படியெல்லாம் சூடு சொன்னெல்லாம் ரொம்ப கிடையாது சுவாமி, அதெல்லாம் நினச்சின்னு போய் இவர் கை கூப்புறா, பின்ன எதுக்கோ கை கூப்புறானே தாயே மிக்க நன்றி, இந்த மொத்த பெண்களையும் நான் ஒவ்வொருத்தையாக போய் அவ வீட்டில் பார்த்துட்டு வந்திருக்கணும்னா ஒரு வருஷம் ஆயிருக்கும், நல்ல வேளை எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சியே, அதுக்காக உனக்கு நன்றி. மொத்த பேரையும் கட்டாட்சித்தார். கண்கள்லேருந்து அப்படியே ஜலமாக ஓடுறது. ஆனை நிறுத்தி வச்சுருந்தா இந்த கண்லேருந்து ஜலம் வரும் இல்லையோ, ஒரு யானை ஆட்டம் இருந்தாராம். பார்த்தவளுக்கு உரலாட்டம் தான் இவரும் இருக்கார், கருப்பாக இருக்க உரல், இவரும் கருப்பாக இருக்கார். உரலும் மேலே பருமனாக இருக்கும், இடுப்பு சின்னதாக இருக்கும், கீழே பருமனாக இருக்கும். கண்ணனும் தோல் பருத்திருக்கு, இடுப்பு சிரத்திற்கு, கீழே பருத்திருக்கு. இதுக்கு என்ன வித்தியாசம்? ஓ, அது அழலே, இது அழறது. கண்ணன் கரகரான்னு அழுதுன்னு இருக்கார், உரல் அழாது என்ன நினச்சி அவள் அப்படி போயிட்டா. பாயாத்து ஈஷத்து பிரச்சலித பதா நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபா. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், காலை ஒரு காலை தூக்கினாராம், ஓடி போடலாம், இப்போ இப்படி கட்டி வச்சா தானே நிற்க வேண்டியிருக்கு, ஓடலான்னு கையில் இருக்கிற வெண்ணையோடு கையில் இருக்கிற தாம்பால் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையன் போடுவேன் காலிலேயே, போ ஓடவா பார்க்குறப்போ அப்படின்னு போடுவேன். அப்படியே அழறதுக்கு ஆரம்பித்தார். குழந்தைகள்லாம் அழறதுக்கு முன்னாடி கூட்டும் தெரியுமா, இந்த வாயை மெதுவாக இழுத்துண்டு அப்படியே உதடு கோண்டராப்பில் போகும், கோணிண்டு கூட்டி அழ ஆரம்பிக்கும். இது அழறதுக்குள்ள வாயிலேயே போடுவேன் அப்படின்னு கையை தூக்கினா ஓன்னு அழுதார். அவள் பார்த்தா நான் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எழுக்குனியார். அடித்தப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அதனால தான் சரி முன்னாடியான அழுது வைப்போம், நீ அடிக்கிறத நிறுத்திவான்னு ஓங்கி தாம்பால் அடித்தா. கண்ணனுக்கா ஒரே அழுக. அவள் அந்த பக்கம் போயிட்டா. நந்தகோபாலன் ஒன்றும் தெரியாத மெதுவாக வரார். நீங்கள் பல நாடகம்லாம் பார்த்துட்டுருக்கீங்களோ இல்லையோ, நித்தியம் பார்க்குறோமே, சின்ன திரையில் பார்க்குறோமோ இல்லையோ, அந்த நாடகத்துலலாம் ஒரே பெண்களாக எல்லா முடிவும் எடுத்துருவா. அடிக்கிறது, கொல்றது, குத்துறது எல்லாமே அவள் முடிவு தான். முன்னாள் அதெல்லாம் ஆண்கள் பண்ணியிருந்தா, இப்போ பெண்கள் முன்னேற்றமோ இல்லையோ, அதனால் முன்னேறிடுத்தோ என்னமோ தெரியல. இப்போ எங்கே பார்த்தாலும் அவர்கள் தான் அடி, கொலை எல்லாமே. ஆனால் அந்த வீட்டில் ஒரு புருஷன் இருப்பார், ஒரு கணவனத்தர் இருப்பார். அவர் நிஜமாக எதுவுமே தெரியாத மாதிரி 2 வருஷம் கழித்து வருவார். வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இப்போ அப்படி தான் இருக்குது. நந்தகோபாலன் மெதுவாக வரார். எல்லா வம்பும் நடந்தே முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நந்தகோபாலன், கண்ணா உன்னை எதுக்கு கட்டி வச்சு அடிக்கிறார், உனக்கு என்ன கட்டம்னா? அவர் அழுதுண்டே சொல்கிறார், அவள் எதுக்கு கட்டியிருக்கான்னு தெரியாமத்தான் நான் அழுதுன்ட்ருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் கட்டி வச்சுட்டார்னா பைத்தியமாக இருப்ப போல் இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்றிருக்கோம், இவதுக்கு ஒன்றை கட்டி வச்சிருக்கா, நான் அவுத்து விடுறேன். வாசல்ல நாகப்பழக்காரி கூடையோட வந்திருக்கா, உள்ள பின்கட்டுக்கு போ, குதிர் முழுக்க நெல் வச்சிருக்கேன், நெல்லை கையில் வாரி எடுத்து நாகப்பழக்காரிகிட்ட கொடுத்து வேண்டிய அளவுக்கு நாகப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கும். கண்ணன் உள்கட்டுக்கு ஓடினார். கை முழுக்க நாகப்பழத்தை அள்ளிண்டார். கை சின்ன கை, பாதி எல்லாம் அரிசியெல்லாம் கீழே விழுந்துடுச்சு. நெல்லை எடுத்துன்னு வாசலில் போய் பழக்காரி கூடையில் போட்டுட்டு எனக்கு நாகப்பழம் கொடுன்னார். அவள் மெதுவாக அந்த கையை பிடிச்சுன்னு கேட்டா, எனக்கு கொடுக்கணும்னு ஒன்று ஆசை, அதை கொடுத்தியானா உனக்கு நான் நாகப்பழம் தரேன், எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது, அதை நிறைவேற்றி வச்சியானா தரேன்னாள். என்ன வேணுமோ 4 கன்றுக்குட்டி கொடுக்கட்டுமா, 10 படி பால் தரட்டுமா, 12 பழம் தரட்டுமா, எது வேணும்னா கேளு, எனக்கு மோட்சம் கொடுத்தியானா நாகப்பழம் தரேன்னு அவள். இவர் புரியவே, நான் மோட்சம் கொடுப்பேன்னு உனக்காரு சொன்னா? அதுவா, கைகளில் கொண்டு நெல்லை போட்டியே, அதில் சங்கரேக்கையும் சக்கரரேக்கையும் பார்த்தேன். வலக்கையில் சக்கரம் பொறிச்சிருந்தது, இடக்கையில் சங்கம் பொறிச்சிருந்தது. நீயே முக்தி அளிக்கும் திருமால்னு தெரிஞ்சுனுட்டேன், அதை இப்போதே கொடு பிரார்த்திக்க தேவலையே. இது வரைக்கும் நான் பழம் வாங்கிறதுக்கு மோட்சம் கொடுத்து வாங்கினதே இல்லை. பரவாயில்ல, நீ இதை கேட்டிருக்க, எனக்கு இருக்கிறதுலேயே சுலபம் முக்தி கொடுக்கறதான். இந்த பிடியின் வைகுந்தத்தை கொடுத்தார். அப்போ அவள் பலவிக்கிரேணி மோட்சம் பெற்றாள். எந்த சாமானியனும் பகவானை தெரிஞ்சுன்னு முக்தி அடைஞ்சுடலாம். அவளுக்கு வேற ஒன்றுமே தெரியாது, தெரிந்ததெல்லாம் கண்ணன். ஆனால் அடுத்து ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம், பிரம்மா பட்ட அபச்சாரம்.